எங்க மகா சூர்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கவலையில வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர மகா கிட்ட இங்க வேணும்னே அனாமிகா போயிட்டு அவங்க சேடா தான் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டு அங்க போற எங்க அனாமிகா மகாட்ட கேக்குறாங்க, அக்கா எனக்கு ஒரு சமையல் சொல்லி தரீங்களா? அதை நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, என்னால இப்ப முடியாத அனாமிகா, நானே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ அங்க வர காயத்ரி, எங்க என்னமோ உன் சொத்தையே எழுதி கேட்ட மாதிரி இங்க ரொம்ப திமிரா பேசுற எங்க அனாமிகா கிட்ட, நீ இருக்கிற இடம் எங்க, இங்க அனாமிகா இருக்கிற இடங்கன்னு சொல்லி பேசின உடனே இதை பார்த்துட்டு இருந்தா ராஜலட்சுமிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. அவங்கவங்களுக்கு எது தேவையோ அது அவங்களே சமைச்சுக்கட்டும், இங்க மகாவுக்கு எப்ப தோணுதோ அவ அப்பதான் சொல்லி கொடுப்பான், நீங்க கேட்குற நேரத்துக்கெல்லாம் அவளால வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு இங்க மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தேன் இங்க காயத்ரி அனாமிகான்னு எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம எங்க சித்ரா தேவி, காயத்ரி, அனாமிகா 3 பேர் தான் இப்ப கிச்சன்ல கடந்து சமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. 3 பேருமே சமையல் பண்ண, அப்போ எங்க அனாமிகா ரசம் வைக்கிறாங்க. இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்த எங்க சித்ரா தேவி, ரசமே ஈஸியா வைக்கலாம், இந்த ரசத்தையே விஷமாரியில வைக்கிறா இவ, அப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன ஆக போறாங்கன்னு தெரியலையே, சரி சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு எங்க சித்ரா தேவி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே சாப்பிட வந்து உட்கார நேரத்துல எங்க அனாமிகா, காயத்ரின்னு எல்லாரும் சமையல் பண்ணதை எடுத்துட்டு வந்து வைக்க, இங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஓரளவு காயத்ரி எப்போதுமே வீட்டுல நல்லா தான் சமைப்பாங்க அப்படின்றதுனால அவங்க சாப்பாடு ஓகே பரவாயில்ல. ஆனா இங்க அனாமிகா வச்ச சாப்பாட்டை தான் யாருக்குமே சாப்பிட பிடிக்கல. முக்கியமா இங்க விஜய்க்கு பார்த்து பார்த்து பண்ண அனாமிகா, விஜய்க்கு சுத்தமா இந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை, என்னம்மா இன்னைக்கு இவ்வளோ மோசமா சமைச்சிருக்கீங்கன்னு எங்க அனாமிகா சமைச்சது தெரியாம தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. டே அதை நான் சமைக்கலடா, அனாமிகா தான் சமைச்சா அப்படின்னு சொன்ன உடனே, அனாமிகா நீயா சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அனாமிகா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன், முன்ன பின்ன சமையல் தெரிஞ்சா சமையல் பண்ணு, அப்படி சமைக்க தெரியலனா நீ எதுக்கு போய் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட தாத்தா பாட்டியும் சிரிக்க ஆரம்பிக்க, அனாமிகா இங்க பாருமா, உனக்கு சமைக்க வரலனா பேசாம விட, இங்க சித்ரா தேவியும் காயத்ரியும் சமைக்கட்டும், நீயும் போய் கிச்சன்ல இருந்து கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சித்ரா தேவி, நான் எதுக்கு போய் கிச்சன்ல நிக்கணும், என்னால எல்லாம் போய் நின்று சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி விருப்பம்னா விருப்பம் இருக்குன்னு சொல்லணும், விருப்பம் இல்லைன்னா அதை நேரா சொல்லிடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க ஆள் வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்லயே மகா இருக்கும் பொழுது பின்ன எதுக்கு மாமா வேற ஆள் வச்சுக்கிட்டுன்னு காயத்ரியே சொல்ல, மகா வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லம்மா, மகா தான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கான்ல, பின்ன எதுக்கு அவள் அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்படணும், இது ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ராஜலட்சுமியும், ஆமாம் மாமா ஏற்கனவே வந்தவங்களையே நான் பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உன் விருப்பம் போல பண்ணுமா ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு கிளம்ப, இங்கே காயத்ரிக்கும் அனாமிகாவுக்கும் வேற வழியே தெரியல, எப்படியாவது இந்த மகாவுக்கு இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி ஆஃபீஸ் பக்கமே போக விடாமல் வீட்டிலே இருக்க வச்சலான்னு பார்த்தா, இது என்ன புது பிரச்சனையா இருக்கேன்னு நினச்சி எங்க அனாமிகா, சித்ரா தேவி, காயத்ரி 3 பேரும் தனியா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர ஐஸ்வர்யா, என்ன 3 பேரும் செம கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எங்க 3 பேரையும் வேவு பார்க்கறதே வேலையை வச்சுட்டு இருக்க, உனக்கு தான் உடம்பு முடியலன்னு சொன்னால போய் ரெஸ்ட் எடு, நீங்க சித்ரா தேவி திட்டுறாங்க. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் வந்து பிடிச்சுடுறீங்களான்னு சொல்ல, இங்க பார் ஓவரா நடந்துட்டு இருக்காதுன்னு சொல்ல, இங்க காயத்ரியும் திட்டுறாங்க, என்ன நீ இப்போ பிரெக்னெண்டா இருக்குன்றதுக்காக இங்க என்ன வேலை சொன்னாலும் இங்க சித்ரா தேவி செய்வான்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்க என்னுடைய அத்தையா இருந்தா இந்நேரம் நீங்க தான் செஞ்சிருக்கணும், ஆனா நான் உங்களை கூப்பிடலையே, என்னுடைய அத்தை எங்க சித்ரா தேவி அத்தை, அவங்கள தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. இதை கேட்ட அனாமிகாவும் ஐஸ்வர்யா கிட்ட கோவமா பேச, நான் உங்ககிட்ட பேசல, தேவையில்லாம என்கிட்ட நீ வாங்கி கட்டிக்காதன்னு எங்க பயங்கரமா திட்டுறாங்க ஐஸ்வர்யாவும். ஐஸ்வர்யா திட்டின உடனே அனாமிகா அடங்கி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு சித்ரா தேவியும் எல்லாம் என் நேரம்னு சொல்லிட்டு இங்க வந்து ஐஸ்வர்யா பின்னாடியே போறாங்க. இங்க பாரு அனாமிகா, எப்படியாவது இந்த மகாவை வீட்லயே இருக்க வைக்கணும், அவ ஆபீஸ் போற திமிரை நம்ம கிட்ட காட்டுறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க கோடீஸ்வரியும் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க தன்னுடைய அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட இங்க கோடீஸ்வரி, இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களா மகாவை, இப்போ கூடவே அந்த காயத்ரி வேற உடன் சேர்ந்துக்கிட்டாங்களா, இப்போ எதுக்கு இந்த அனாமிகா இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கும்னு பார்த்தா உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துறத வேலையா வச்சிட்டு இருக்கானா, அப்ப அவ என்னது நினைப்போட இந்த வீட்டுக்கு வந்திருப்பான், நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தேகமா வருது ஐஸ்வர்யான்னு சொல்றாங்க. எங்க அனாமிகாவோட கேரக்டரே சரியில்லை, அதை யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ஆனா
என்னால அத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஐஸ்வர்யா சொன்ன உடனே, இங்க வந்து கோடீஸ்வரி சொல்றாங்க, தேவையில்லாம நம்ம அவங்களுக்கு உதவி பண்றோம்னு சொல்லி, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு எதிரா அவள கொண்டு போய் நிறுத்திட்டோமோ அப்படின்னு நெனச்சு யோசிக்கிறாங்க. ஹலோ அம்மா லைன்ல தான் இருக்கியான்னு எங்க ஐஸ்வர்யா கேட்க, அதுக்கு கோடீஸ்வரியும், சொல்லு ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோனையும் வச்சுர்றாங்க. அதுக்கு பிறகு எங்க கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. இந்த அனாமிகா இப்படி பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அனாமிகா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இங்க காயத்ரிய முழுசா அடியோட மகாவ வெறுத்து ஒதுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காயத்ரி அத்தை தான் நம்மள நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பா மகா. ஆனா இப்போ அவங்க முழுசா மாறி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அனாமிகாவா மட்டும்தான் இருக்கணும். அவ இப்படி பண்றதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? நம்ம அவளுக்கு உதவி பண்ணிருக்கவே கூடாதே அப்படின்ற மாதிரியான யோசனையில இருக்க. அப்போ பிரபா வராங்க. பிரபா வந்துட்டு கேக்குறாங்க, என்னம்மா என்ன யோசனையா இருக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக, ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அம்மா நம்ம கிட்ட சொல்ல மறைக்கிறாங்கன்னு திரும்பவும் தன்னுடைய அம்மா கிட்ட போய் பிரபா கேக்குறாங்க. பிரபா கேட்டாலும் இங்க வந்து ஐஸ்வர்யாவை பத்தியோ மகாவை பத்தியோ சொல்றதுக்கு அவங்க தயாராவே இல்ல. இவகிட்ட சொன்னோம்னா தேவையில்லாம கோவப்படுவா, அப்புறம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம நம்ம எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டுன்னு இங்க எதுவுமே பேசாம கோடீஸ்வரி அமைதியாக இருந்துட்டு இருக்கேன். இங்க அதுக்கு பிறகு பிரபாவும் இங்க தன்னுடைய அம்மாவை கம்பல் பண்ணாம அவங்க தன்னுடைய ரூம்க்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு கோடீஸ்வரி இங்க ஹால்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்துதான் எங்க கோடீஸ்வரியோட வீட்டுக்கார் வராரு. வந்ததுமே என்ன கோடீஸ்வரி ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க, சாப்பிட்டியா இல்லையா, பிரபா எங்க, பிரபா சாப்பிட்டாளான்னு கேக்குறாங்க. அவ சாப்பிட்டு போய் படுத்துட்டான்னு சொல்ல, என்ன யோசனையா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்லைங்க, நான் வேற இந்த அனாமிகா அந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணுங்களுக்கு எதிரா நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல, நானும் அந்த பொண்ணை பத்தி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சோமா, வீட்டுக்கு வந்து இங்க பிரபா கிட்ட பேசினதோ என்கிட்ட பேசினதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதையும் தாண்டி கல்யாணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு கூட காரணம் இங்க அந்த பொண்ணு கூடவா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அதே விஷயம் தான் தோணிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எங்க விஜய்க்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நானும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு அவங்க பரிகார பூஜையில நானும் ஹெல்ப் பண்ணினேன். ஆனா இப்போ எதுக்குடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மாமா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு கோடீஸ்வரி, என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும். தேவையில்லாம நம்ம எதுக்கு இதை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு, ஒரு வழியா நீ சொன்னிய அனாமிகாவோட அத்தை அதான் விஜயோட அம்மாவாலையாவது இங்க நம்ம சம்மந்தி அம்மாவது ஒரு பக்கம் நம்ம மகாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான்னு சொல்ல, எனக்கும் அதாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அங்க மகாவுக்கு எல்லாருமே எதிராக இருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருந்தது. இப்போ இவங்களாவது நம்ம சம்மந்தி அம்மாவது ஒரு பக்கம் மகாவை ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க, கார் எடுத்து கொடுத்து அனுப்புனதா, இப்படி எல்லா விவரங்களையும் ஐஸ்வர்யா சொன்னா அதுவே எனக்கு போதுங்கன்னு சொல்ல, இங்க அதை தான் நான் சொல்றேன், கொஞ்சம் நிம்மதியா இரு, எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளையும் இப்போ நம்ம மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அங்க இருக்கிற தாத்தா பாட்டி, அதுக்கு பிறகு இப்போ சம்மந்தி அம்மா எல்லாருமே மகாவுக்காக இருக்கும்போது நீ எதுக்கு மகாவை வெறுக்கிறவங்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதாங்கன்னு சொல்லி பேசிட்டு ரெண்டு பேருமே படுக்க போயிடுறாங்க. அடுத்த நாள் இங்க எப்பொழுதும் போல மகா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க, சூர்யா கிளம்பிட்டு இருக்காரு. சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கூட மகா பேசக்கூட இல்லை. ஏன்னா இங்க மகா வந்து அங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை தப்பா நினைச்சிட்டு இங்க சூர்யா என்ன பேசினாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறதும் அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதும் இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல கிளம்பிட்டு இருக்க நேரத்துல எப்படியாவது மகாவை தடுக்கணுமே நினைச்சிட்டு இருக்காங்க அனாமிகா. ஆனா அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு ஐடி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. என்னாச்சு, யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி இங்க தாத்தாவுலேருந்து எல்லாமே பதட்டப்பட்டு கேட்க, சித்ரா தேவி வந்து நிக்கிறாங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து ஈட்டுற குடும்பம் நம்ம குடும்பம் இல்லை, அப்படி இருக்கப்போ யார் ஃபோன் பண்ணிருப்பா அப்படின்னு இங்க சித்ரா தேவி யோசனையில இருக்காங்க. அதே நேரம் எங்க அனாமிகாவுக்கு ரொம்ப பயம். அதே நேரம் எங்க காயத்ரி யோசிக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு இது நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதுவும் இந்த மகா ஆபீஸ்க்கு போனதுலேருந்து தான் அடுத்தடுத்த பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வரவே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு காயத்ரி, தேவையில்லாம எதுக்கு எதை முடிச்சு போறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்திருக்காங்கன்னா யாராவது இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதனால வந்திருப்பாங்க. வந்து நம்ம வீட்டுல எதுவுமே இல்லைன்னு செக் பண்ணிட்டு போக தானே போறாங்க. இப்போ எதுக்காக நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க காயத்ரி வாயமுட, நீங்க நாங்க எல்லாருமே ஒத்துழைக்கிறோம் சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தாத்தாவும் எல்லாருமே இங்க வந்து ஹால்ல உட்கார, மகாவும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லா பேப்பர்ஸ்லையும் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, கரெக்டா இருக்கா, நீங்க வந்து சொத்துக்கு அதிகமா எல்லா வரிகளையும் நல்லா கட்டுறாங்களா, இப்படி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் உங்கள்ட்ட கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இதனால வந்திருந்த ஐடி ரைடுக்காரங்களும் சரிங்க சார், எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்ததுனால தான் உங்களை நான் வீட்டை வந்து செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, சரி எல்லாரையும் கூப்பிடுங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த முக்கியமான ஆஃபீஸரும். அப்போதான் ஏதோ ஒரு பேக் இருக்கு சார்னு சொல்லி எடுத்துட்டு
எடுத்துட்டு வராங்க. இது ஏது புதுசா இருக்கு, நம்ம வீட்ல நமக்கே தெரியாம இருக்கேன்னு எங்க காயத்ரியும் சித்ரா தேவியும் பார்க்க, ராஜலட்சுமி, சூர்யா, விஜய், கௌதம்னு எல்லாருமே அதை பாக்குறாங்க. இது வரைக்கும் இந்த பேக்கை இந்த வீட்டுல நம்ம பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அனாமிகா நெருப்பு மேல நிக்கிற மாதிரியான ஒரு பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் எடுத்துட்டு வரவங்க அதுக்குள்ள இருக்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைக்க, இது ஏது சூர்யா, நீ எதுவும் தனியா எடுத்து வச்சிருந்தியான்னு சொல்லிங்க தாத்தா கேக்குறாங்க. இல்லையே தாத்தா, இது மாதிரி நான் எதையுமே தனியா எடுத்து வைக்கலையே. நம்ம வீட்ல எல்லா பேப்பர்ஸும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக தானே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இதை தனியா எடுத்து வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நானே இதை பார்த்ததில்லை சூர்யான்னு சொல்றாங்க. நானுமே பார்த்தது இல்லை தான் தாத்தான்னு இங்க சூர்யாவும் சொல்ல, கௌதம், ஐஸ்வர்யான்னு எல்லாமே பக்கத்துல போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள மேலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கவர்க்குள்ள போட்டு நல்லா சேஃப்டியா வந்துட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை எடுத்து வருமான வரித்துறை பாக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எது, இதெல்லாம் உங்க குடும்பத்து ஆளுங்க பேர்ல இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இதை வந்து காட்டுறாங்க. ஆமா இது எதுவுமே எங்க பேர்ல இல்லையே, இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேரத்துல விஜய் வந்து பாக்குறாங்க. இது அனாமிகாவோட அப்பா பேராச்சே, இதுல அனாமிகா அம்மா அப்பான்னு எல்லாரோட பேரும் இருக்கு. அப்படி பார்த்தா இது அவங்களோட டாக்குமெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லி அனாமிகாவை பார்க்க, அனாமிகா திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு ஐடி ரைடுன்னு சொல்லி இந்த வீட்டில் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. வருமானத்துக்கு அதிகமாக நம்ம வீட்டில் தான் வந்துட்டு ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி நிறைய வேலைகளை பார்த்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய பணம், சொத்துக்கு அதிகமாக மனமும் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட லாஸ் ஆக போய் தான் இப்போ கடனும் வந்து நின்றுச்சு. அது போக இந்த வருமான வரித்துறையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் அப்பா வந்து இதை என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த விஷயம் எப்படி யாருக்கு தெரிஞ்சது, திரும்ப எதுக்காக இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க, இத்தனை வருஷத்துல நடக்காத ஒரு விஷயம் இந்த வீட்டில் இப்போ நான் வந்ததுக்கு பிறகு, அதுவும் இந்த பேக்கோட இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நடந்திருக்கு. அப்போ நான் இது யாருக்கோ தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி அனாமிகா நின்றுட்டு இருக்க. என்ன அனாமிகா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க சார், நாங்கள் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கோம், நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வந்தவங்களையும் கேட்க, இல்லை சார் இது எதுவுமே எங்கள் வீட்டு ஆளுங்க பேரில் கிடையாது. இது எங்கள் வீட்டுக்கு வந்து அனாமிகா, அதான் என் ஒய்ஃப், இது அவங்களுடைய அப்பா அம்மா பேர்ல இருக்குன்னு சொல்ல, இங்கே அனாமிகாவை பார்க்குறாங்க. இதை வந்துட்டு எல்லா பேப்பர்ஸும் சரியா இருக்கான்னு பார்க்க போனால் எதுவுமே சரியா இல்லை. என்னம்மா, எதுவுமே உங்க கணக்கு வழக்குக்கும் எந்த பேப்பருமே சரியா இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட எங்க அனாமிகாவுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு கீழே அந்த பேக்குக்கு கீழே ஒரு பை இருக்கு. அப்பதான் அதை எடுத்து பாக்குறாங்க. அதுவும் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்தா அதுக்குள்ள நிறைய வைரமும் தங்க நகைகளும் இருக்கு. இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா இதெல்லாம் ஏது அப்படின்ற மாதிரி எடுத்து கீழே கொட்டினா இதை பார்த்த சித்ராதேவி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. இதனால் வரைக்கும் இவ்வளோ வைரத்தையும் தங்கத்தையும் ஒரே நேரத்துல பார்த்தது இல்லாம இருந்த சித்ராதேவிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அடிப்பாவே, இவ்வளோ நகைகள் வச்சிருக்கான், அதுவும் எப்படி வந்ததுன்னு தெரியலையே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல எல்லாருமே அனாமிகாவை பார்க்க, அனாமிகாவுக்கு ஒன்றும் புரியல. வந்த அந்த ஐடி ஆஃபீஸர் இங்க அனாமிகாவோட வீட்டை சோதனை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இங்க சூர்யா, விஜய், கௌதம்னு எல்லாருமே கிளம்பி இங்க அதாவது அனாமிகா வீட்டுக்கு போறாங்க. அனாமிகா வீட்டுக்கு மொத்தமா கும்பலோட வந்து நிக்கிறத பார்த்ததுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. எதுக்காக இவங்க இங்க வந்தாங்க, அனாமிகா கிட்ட இருந்தா சேஃப்டியா இருக்கும்னு சொல்லி தானே நான் அந்த பையன் அவகிட்ட கொடுத்துருந்தேன். இப்போ வசமா சிக்கியிருக்கா, இப்படி யார் கண்ணில் பட்ட மாதிரி வச்சான்னு தெரியல நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வராது, அப்படியே வந்தாலும் இங்க வந்தவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இங்க அனாமிகா கிட்ட கொடுத்துருந்தா இப்படி அவங்க வீட்டுக்கு யார் ஐடி ரைட் அனுப்பியிருப்பான்னு யோசனையில நின்றுட்டு இருக்க. வந்தவங்க வீட்டை சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்கல. முக்கியமான பேப்பர்ஸ், அதுவும் கரெக்டா இருக்கிற பேப்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போது தான் தெரிய வருது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் இதெல்லாம் வந்து எங்க வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கோல்மால் பண்ணி நிறைய பேர் ஏமாத்தி கடன் தொல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி இந்த மாதிரி செய்யறதும், வைரம், தங்கம், இந்த மாதிரியான நகை கடத்தல் விஷயங்கள்ல அவங்க அப்பா ஈடுபட்டிருக்கதும், இப்படி பல விஷயங்கள் கிடைக்குது. இதனால இங்க வந்து இருக்க அந்த ஐடி ஆஃபீஸருக்கு பெரிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வே கிடைச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான வழக்குகளில் சிக்காம இருந்த இங்க அனாமிகாவோட அப்பாவை போலீஸும் கைது பண்றாங்க. இதை பார்த்தா அனாமிகாவுக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியா இருக்கு. மொத்த குடும்பமும் அனாமிகா பக்கம் திரும்ப, என்ன அனாமிகா, அப்போ அப்பாவோட சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாமே அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்க வைத்தறிச்சல வந்த பணம் தானா, அப்படிப்பட்ட பணத்துல நீங்க வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு எங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் இல்லாம முழிச்சிட்டு இருக்காங்க அனாமிகாவும். அந்தந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த நகை எல்லாருமே ஒண்ணு விடாம எடுத்துட்டு போயிடுறாங்க. பேப்பர்ஸ், சொத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் எங்க மகாவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இருக்க நிக்கிறதுல ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன சின்னத்தை இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, என் குடும்பம் எவ்வளவு
எவ்வளோ பெரிய குடும்பம், அதுவும் நான் எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து பொண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அனாமிகா இருக்கிற இடம் எங்கே, நீங்கள் இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டீங்க. ஆனால் இப்போ தெரியுதா இங்கே அனாமிகா இருக்கிற இடம் எங்கே, நாங்கள் இருக்கிற இடம் எங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லைனாலும் சொந்த உழைப்பில் ஒரு கூலி வேலைக்கு போனாலாவது அதில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் தான் எங்கள் குடும்பம். இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்க வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டு நாங்கள் வாழலை. அவங்களோட சாபம் எல்லாமே இப்போ விஜய் தானே போய் சேரப்போகுது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய்க்கு இப்படி நடக்கணும்லாம் ஆசைப்படலை. ஆனால் நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் இப்படி தானே பதில் கொடுத்தாகணும்னு ஐஸ்வர்யா தான் சொல்கிறாங்க. மகா வந்து அமைதியாக இருக்கா. இப்போ இது பேசுறதுக்கான நேரம் இல்லை, பாவம் அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல, நீ வேணா விட்டு கொடுத்து போகலாம் மகா, ஆனால் அதுக்காக என்னால் எல்லா இடத்துலையும் அப்படி இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல. என்னால் நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு தான் அவங்க மட்டும் உன் மனசையும் என்னையும் எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுத்தலாம். இப்போ இந்த நேரத்தில் கேட்டால் தான் உண்டு, இல்லைனா அப்போ கூட அவங்களுக்கு அது புரிய போகிறது கிடையாது. திரும்ப திரும்ப அவங்க இந்த பிரச்சனையை மறந்துட்டு நம்ம கிட்ட தான் வந்து மாலாட்டிட்டு சண்டை போட்டுட்டு நிற்பாங்க. இது நமக்கு தேவையே இல்லை மகா. இனிமே நம்ம கிட்ட அவங்க இதை பற்றி பேசுறதுக்கு கூட தயக்கப்படணும், யோசிக்கணும். அந்த அளவுக்கான பதிலடியை தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யாவும். உடனே சூர்யா எங்கள் அனாமிகாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன அனாமிகா, நீ உங்கள் குடும்பம் அதுவும் என்கிட்ட இருந்து 2 கோடி ரூபா பணத்தை வேற வாங்கியிருக்கீங்க, அப்போ அதுவும் பொய் தானான்னு சொல்லி கேட்க இங்கே எந்த பதிலுமே இல்லாமல் அனாமிகா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ராஜலட்சுமிக்கே இந்த விஷயம் அப்போ தான் தெரியுது. என்னடா சூர்யா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா, கல்யாணத்துக்கு முதல் நாள் பெரிய பிரச்சனையில இருந்த இவங்களை காப்பாற்றினதே நான் தான், அதுவும் மகாவால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவை பார்க்க ஆமா தண்ணே எங்கள் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி ஆடி போய் எங்கள் காயத்ரியை பார்க்குறாங்க. என்ன காயத்ரி, எதுக்கு எடுத்தாலும் அனாமிகா குடும்பத்தை பற்றி எல்லா இடத்துலையும் புகழ்ந்து தள்ளுவேன், எங்கள் மகாவையும் மகாவோட குடும்பத்தையும் மட்டும் தட்டி பேசுவேன். ஆனால் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஐஸ்வர்யா சொல்கிற மாதிரி அதுதான் உண்மைன்னு சொல்ல இங்கே காயத்ரியின் தலை குனிஞ்சு நிற்க அனாமிகாவுக்கு வேற வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தன்னுடைய அம்மா அப்பாவையும் வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனாமிகா இருக்க விஜய் வந்துட்டு எங்கள் அனாமிகா பக்கத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லப்போனா நீ தான் அதிகமாக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்க, அதுவும் நிறைய ஃப்ராடு வேலை பெற இந்த உன் குடும்பம் பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட உனக்கெல்லாம் எங்கள் அண்ணிங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்னு சொல்லி எங்கள் மோசமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அனாமிகாவை. இதெல்லாம் கேட்டால் அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்ட தலை குனிஞ்சு நிற்க கோடீஸ்வரி அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கோடீஸ்வரி, நடந்த பிரச்சனையிலலாம் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், நிறைய கடத்தல் வழக்கில் இப்போ தான் இவங்க அப்பாவை கைது பண்ணிட்டதா போட்டாங்க, என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி கிட்ட. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டு இருக்க தாத்தா பாட்டி தான் விவரங்களை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சூர்யா சொல்கிறாங்க, ஆனால் இந்த விஷயம் எப்படி யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுவும் இல்லாமல் இந்த பையன் இங்கே இருந்த விஷயமும் அவங்க அப்பா பற்றின விஷயமும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஐடி ரைடுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சூர்யா சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் கோடீஸ்வரி மூச்சு பேச்சை விடலை, மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வருமான வரித்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே எங்கள் கோடீஸ்வரி தான். ஏன்னா இங்கே தன்னுடைய மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க எவ்வளோ நியாயமாகவும் நல்லவங்களாகவும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு நினச்சி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அந்த பையன் அவங்க அப்பா கொண்டு வந்து எங்கள் அனாமிகா கையில் கொடுத்ததும் இது யார் கண்ணிலையும் படாமல் பத்திரமா இருக்கணும்னு சொன்ன விஷயங்களும் ஞாபகம் வருது. அப்போ யாருக்கும் தெரியாமல் எங்கள் கோடீஸ்வரி போய் அந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் மேலே இருந்த பேப்பர்ஸை மட்டும்தான் பார்த்துருக்காங்க, கீழே இருந்த தங்கமோ நகையோ இது எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. மேலே இருந்த பேப்பர்ஸை பார்த்துட்டு இதில் பணம் கூட இல்லை, ஆனால் இதுக்காக இவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு, அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நினைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எதுவுமே பேசாமல் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து ஐஸ்வர்யா ஃபோன் போட்டு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே வருது. அதனால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு இங்கே அதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கணுன்றதை யோசிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினச்சி தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ரொம்ப மனசளவில் சந்தோஷமாகவும் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அனாமிகா படுற கஷ்டத்தை பார்த்து அனாமிகா எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்த்து நீ கோடீஸ்வரியும் சொல்கிறாங்க அனாமிகா கிட்ட, நீ இப்படியே நீங்கள் நின்றுட்டு இருந்தால் என்னமாகிறது, அங்கே உங்கள் அம்மா அப்பாவை வெளியில் எடுக்கணுமான்னு இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கு எங்கள் சூர்யாவே சொல்கிறாங்க, விஜயும் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லத்த, அவங்கள இப்போது வெளியில் எடுக்க முடியாதான், ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய வேலை, நிறைய கடத்தல் வேலைகளை பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்மளும் போயினா நம்மளை பற்றின நியூஸ் தான் அடுத்த நாள் வெளியில் வரும். அதனால் நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் இது மட்டும்தான் முக்கியம். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கிற நிலமையும் இல்லை, நாங்கள் அதை பற்றி எதையுமே யோசிக்கவும் இல்லை செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அனாமிகா ரொம்ப அதிர்ச்சியாக விஜயை பார்க்க விஜய் எதுவுமே பேசாமல் உள்ளே போய்ட்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே கோடீஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சரி செம்ம ஹாப்பியாக இருக்க, மனசளவில் ரொம்ப
ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மகா ஏன் இப்படி இருக்கா, மகாவுடைய மனசில் என்ன இருக்குன்றது இங்கே கோடீஸ்வரி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இங்கே வீட்டில் இருந்து எப்படியாவது மகாவோட பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோடீஸ்வரி வீட்டை விட்டே போக போகிறாங்க.